மாதிரி ஒரு ஹேமர் ஹிட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக பேசிக் அனிமேஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஒரு கேரக்டரை வச்சு எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக்மேனை வச்சு மெயின் போஸஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் ஹேமரை நார்மலாக வச்சுருக்க போஸ் இருக்குது. அடுத்தது கேரக்டர் நல்லா பேக்கில் பெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு போஸ், ஹேமரை தூக்கிக்கிட்டு. லாஸ்ட்டு ஹேமரை தூக்கி கீழே அடிக்கிற போஸ். இந்த 3 போஸ் தான் மேஜர் போஸ். இந்த 3 போஸை பேஸ் பண்ணி இடையில இன்பிட்வீன் கிரியேட் பண்ணி நம்ம இந்த அனிமேஷனை முடிக்க போகிறோம். இப்போ நான் இந்த 3 போஸையும் பேஸ் பண்ணி இன்பிட்வீன் கிரியேட் பண்ணுறேன். எதுக்காக நம்ம இந்த ஒரு ரஃப்பான அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறோன்னா, இது நமக்கு ஒரு கைட்லைன் மாதிரி. இதில் நம்ம ஆர்க்கு, செட்டிலு, டைமிங்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போதைக்கு நான் ஒரு ரஃப்பாக ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் செட்டில் நம்ம வைக்கலை, ஆர்க் எதுவும் பெருசாக வைக்கலை, டைமிங் கூட நம்ம இதில் பெருசாக ஆட் பண்ணலை. இப்போ நம்ம இதில் டைமிங் எதுவும் ஃபைனல் பண்ணலை. ஸோ டைமிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நம்ம இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் ஹெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். எதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட்டை பேஸ் பண்ணி தான் கேரக்டரோட ஓவரால் பாடி மூவ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டு ஆர்க்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஹெட்டோட பிளேஸ்மெண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவரால் பாடியும் அதே பேஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் கேரக்டரோட ஹெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரேன். இதை பேஸ் பண்ணி நம்ம கேரக்டரோட பாடியையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் அனிமேஷன். ட்ரெடிஷ்னல் அனிமேஷனில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ட்ராயிங் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதே அனிமேஷனை நீங்கள் கட் அவுட்டில் பண்ணும்போது நீங்கள் மொத்தமே ஒரு 4 ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு கட் அவுட்டில் இந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ரஃப்பான ஒரு ஸ்டிக்மேன் அனிமேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்டிக்மேன் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறோம். இதில் நம்ம கரெக்டாக ஆர்க்கு, டைமிங்கு, செட்டில் டவுனு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதுக்கு மேலே நம்ம கேரக்டரை ட்ரேஸ் பண்ணி இந்த அனிமேஷனை முடிச்சிடலாம். எப்போவுமே நம்ம ஒரு ரஃப் அனிமேஷன் பண்ணி அதுக்கு மேலே கேரக்டர் அனிமேஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். நமக்கு ஒரு கைட்லைன் இருக்கும்போது நம்ம அனிமேஷனை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம்ல. ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்டிக்மேன் அனிமேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அனிமேஷனில் நம்ம ஆர்க்கு, செட்டில் டவுனு, டைமிங்கு எதுவுமே வைக்கலை. அதுவும் இதில் பாருங்கள், கரெக்டாக கேரக்டர் வந்துட்டு வெயிட்டு ஃபீல் பண்ணுது. அந்த சுத்தியில் தூக்கி அடிக்கும் போது அந்த வெயிட்டு கரெக்டாக ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதில் நம்ம பெருசாக எதுவும் வைக்கலை. இதில் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது மேலே கேரக்டர் ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேரக்டரோட பாடியை மட்டும் ட்ரேஸ் பண்ண போகிறேன். எதுக்கு ஹெட்டை விட்டுட்டு வெறும் பாடியை மட்டும் ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஹெட்டுக்கு ஆர்க்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பாடியோட ஆர்க்கை க்ரியேட் பண்ணணும். நல்லா பெண்ட் ஆகிற மாதிரியான ஆர்க்கெல்லாம் நம்ம காட்டணும் இந்த பாடியில்.
ஸோ அதனால் ஹெட்டெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் பாடியை மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் இந்த 4 ஹெட்டு தான். இந்த 4 ஹெட்டு நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 ஹெட்டை அந்தந்த பிளேஸ்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சாலே போதும். ஸோ இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கட் அவுட் அனிமேஷன்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நீங்கள் முக்கியமாக அனிமேஷனில் ஒரு 12 பிரின்சிபல் இருக்குன்னா நீங்கள் ஒரு 4 இல்லை 5 பிரின்சிபல் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்க்கும் டைமிங்கு, செட்டிலு, ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச்சு, அப்புறம் போஸ் டு போஸ். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்கள் அனிமேஷன் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸாஜரேஷன்ற ஒரு போஸை வச்சு அனிமேஷன் பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கட் அவுட் அனிமேட்டராக இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட அனிமேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.